بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا أما بعد கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதா ஹஸலல் இன்சான் ருஆஃபுன் ஃபி அஸ்னாஇ ஸலா ஃபமுல் ஹுக்கும் வஹல் யன்ஜுஸு ஸௌப். ஒரு மனிதன் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தொழுகையின் மத்தியிலே மூக்கினால் ஹரஜத்தம் மின் அன்ஃப், மூக்கிலிருந்து இரத்தம் வெளியானால் அதன் சட்டம் என்ன? ஆடை அசுத்தமாகுமா என்பதற்கு பதிலாக முதலில் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், மூக்கிலிருந்து வெளியாகின்ற இரத்தம் லைஸபி நாகிதின் லில் ஒது, அது ஒதுவை முறிக்கக்கூடியதல்ல. சவான்கான கசீரன் அம் கலீரன், அது அதிகமாக இருந்த போதிலும் சரியே கொஞ்சமாக இருந்த போதிலும் சரியே மூக்கிலிருந்து வெளியாகக்கூடிய இரத்தம் ஒதுவை முறிக்காது. இதே போலதான் ஜமீமா யஹ்ருஜ் மினல் பதன் மின் கைரி சபீலைன், இரு துவாரங்கள், இரு பிரதானமான துவாரங்கள் வழி அன்றி வேறு வழிகளில் இரத்தம் வெளியானாலும் அது ஒதுவை முறிக்காது. உதாரணமாக வாந்தி, காயங்களிலிருந்து ஏதாவது மூலம் சலம் போன்ற மூலப்பொருள் வெளியானால் பைன்னஹுலா என் குதுல் ஒதுவ, அது ஒதுவை முறிக்காது. சவான்கான கலீலன் அம் கதீரன், அது கொஞ்சமாக இருந்தாலுமோ அதிகமாக இருந்தாலுமோ. ஏனென்றால் அது நபிகளார் மூலமாக உறுதி செய்யப்படாத ஒரு விடயம். வல் அஸ்லு பகா உத்தஹார, அடிப்படை சுத்தம் தரிபட்டிருப்பதாக இருக்கும். ஆகவே இந்த சுத்தம் தலீலு ஷர்இ மூலமாக, மார்க்க ஆதாரத்தின் மூலமாக உறுதியானது. ஆகவே மார்க்க ஆதாரத்தின் மூலமாக உறுதியானது, அது நீங்குவது சாத்தியமாகாது. இல்லா பி முக்தலா தலீலின் ஷர்இன், ஷர்இயத்தான ஆதாரத்தை கொண்டே அன்றி அது நீங்குவது சாத்தியமாகாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே வலைஸ ஹுனாக தலீலுன் அல் அன்னல் ஹாரிஜ மின் கைரி சபீலைன் வதன் என் குழுதுவ, இரு துவார வழியாகின்ற மேனியினின்றும் இரு துவாரங்கள் அல்லாத வேறு வழிகளில் வெளியாகின்ற இரத்தம் ஒதுவை முறிக்கும் என்பதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இல்லை. அதன்படிக்கு ஃபலா யன்தகில் ஒது பிருஆஃப், மூக்கினால் வழியாக நீரினால் ஒது முறியாது. அதே போல வாந்தியினாலும் ஒது முறியாது. அது வாந்தி கொஞ்சமாக இருந்தாலும் சரி அதிகமாக இருந்தாலும் சரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இருந்தாலும் தொழுகையிலே இரத்தம் வெளியாகின்ற பொழுது அது உங்களுக்கு ஏதாவது நெருக்கடி ஏற்படுத்துமே ஆனால், தொழுகையை உள்ளச்சத்தோடு பூர்த்தி செய்வது சாத்தியமற்றதாக இருந்தால் அந்நேரத்திலே நீங்கள் தொழுகையிலிருந்து வெளியாவது உங்கள் மீது குற்றமில்லை. அதே மேலும் லவ் ஹஷீத்த, நீங்கள் பள்ளியிலே இரத்தம் கலப்பதை பயந்தால், தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது பள்ளியிலே இரத்தம் கலப்பதை பயந்தால் அந்த நேரத்தில் எஜிபு அலைக்கில் இன்சிராப், நீங்கள் திரும்பிச் செல்வது உங்கள் மீது கடமையாகும். ஏனென்றால் பள்ளி அந்த இரத்தத்தை கொண்டு கலப்படமாகாமல் இருப்பதற்காக வேண்டி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதே நேரத்தில் மாயக்கா மின்ஹாதம், இந்த இரத்தத்திலிருந்து ஆடையின் மீது நிகழக்கூடிய இரத்தமாகிறது கொஞ்சமாக இருந்தால் ஃபைன்னஹு லா யன்ஜுஸு ஸௌப, அது ஆடையை அசுத்தமாக்காது. வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.